ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம், நம்ம 80s 90sகளில் பார்த்து ரசித்த ஒரு சில நடிகர்களோட தற்போதைய நிலை என்ன அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. அவங்களெல்லாம் நம்ம காலப்போக்கில் அடுத்தடுத்த நடிகர்கள் வந்ததுக்கு அப்புறம் மறந்து போயிருப்போம் இல்லைங்களா? இப்போ அந்த நடிகர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மைண்ட்ல தோணி இருக்கும். ஸோ அந்த நடிகர்கள்லாம் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம சேனல்லேயே ஏகப்பட்ட வீடியோக்களை ஒரு சீரீஸாவே நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோவும் நண்பர்களே. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன போட்டிருக்கீங்க பாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீடியோவை கொஞ்சம் அலசி ஆராயுங்க. கண்டிப்பா நிறைய பேரை பத்தி நான் பேசியிருக்கிறேன். நான் மறந்து போன பல நடிகர்களை பத்தி பேசியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நான் வீடியோ போடுறதுக்கு முக்கியமான காரணம், இந்த நடிகர்களை நாம மறந்து போயிட்டாலும் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில மீடியா நண்பர்கள், ஓகே இவங்களை கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணுவோமே, இந்த இன்டர்வியூனால இவங்களுக்கு ஒரு கம்பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அப்படின்ற மாதிரி நடக்கலாம். இல்ல ஒரு சில இயக்குனர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த நடிகர்களுக்கு நம்ம ஒரு கம்பேக் கொடுக்கலாமே, நம்ம படத்துல ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு நிலை மாறும் அப்படின்றதுக்கான ஒரு அடிக்கால் தான் இது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி 80s 90s நடிகர்கள்லாம் வர வர தமிழ் சினிமா உள்ள மறுபடியும் கால் எடுத்து வைத்தார்கள் என்றால், இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறவன், யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறவன் அப்படின்னு நடிப்பு திறமை இல்லாதவெல்லாம் உள்ள வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம குறைக்கலாம் நண்பர்களே. சோ குறைச்சிட்டு இந்த மாதிரி திறமை இருக்கிற நடிகர்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து சினிமாவை இன்னும் மேல மேல மெருகேற்றலாமே தவிர, ரீல்ஸ் போடுறவங்களையும் ஷார்ட்ஸ் போடுறவங்களையும் படத்துல போய் பெர்ஃபார்ம் பண்ண வச்சா அவங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து இனிமேல் இந்த படத்தெல்லாம் தியேட்டர்லயே பார்க்க கூடாதுடா, ஓடிடில பார்க்கலாம் இல்ல டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தமிழ் ரசிகர்களோட மனநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. இதை அவாய்ட் பண்றதுக்கு மறுபடியும் உளவுத்துறையில எப்படி விஜயகாந்தை கூட்டிட்டு வந்தாதான் அந்த தீவிரவாதியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் நினைச்சதோ, அதே மாதிரி பழைய நடிகர்கள்லாம் கூட்டணும் வா, நம்ம மறுபடியும் நல்ல நல்ல படங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தமிழ் தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் யோசிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோல போகுமா. இன்ட்ரோடக்ஷன் பெருசா லென்த்தா போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. அதுல நான் சொல்லியிருக்கிற ஒரு விஷயமும் உண்மையான விஷயம் நண்பர்களே. அதனால பொறுத்திருந்து கேட்டுப்புட்டு அதுக்கப்புறம் இப்போ வாங்க வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற அந்த நடிகரின் பெயர் தான் எம்பி ராம்நாத் அவர்கள். யாருப்பா அந்த எம்பி ராம்நாத் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை டியர் குட்டிச்சாத்தான் அப்படின்னு ஒரு படம் அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டாங்க. சோ அந்த படத்துல ஒரு சாத்தானா, குட்டி சாத்தானா நடிச்சிருப்பாரு பாத்தீங்களா, அந்த நடிகரின் பெயர் தான் எம்பி ராமநாதன் அவர்கள். அதாவது இவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பத்தி பேசுவாங்க. ஏன்னா சவுத் இந்தியன் சினிமாக்கே பெருமை சேர்த்த ஒரு படம். சவுத் இந்தியன் என்ன சில்லறத்தனமா, இந்தியன் சினிமாக்கே ஒரு பெருமை சேர்த்த படம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். காரணம் என்னன்னா, 1984 வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. மலையாளத்துல தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தின் இயக்குனர் தான் ஜிஜோ புனுஷ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்தின் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் ஒரு பெரிய பேக் போனா அமைஞ்சது இந்த படத்தோட மியூசிக் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதல் 3D ஃபார்மேட் படம்னா இந்த படம் தான் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ண படம், முதல் DTS சவுண்ட் எஃபெக்ட் கொண்ட ஒரு மலையாள படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஓகே, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த படத்துல குட்டி சாத்தானா நடிச்சார் இல்லைங்களா எம்பி ராம்நாத் அவர்கள். இந்த படத்துல நல்லாவே நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆனாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல, எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. இவரை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவரு மலையாளத்துல 2 படம் தாங்க நடிச்சாரு. ஒன்னு ஓப்பல் அப்படின்ற ஒரு படம், இன்னொன்னு 2வது படம் மை டியர் குட்டிச்சாத்தான். இந்த 2 படத்துக்கும் இவரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கிறாரு அந்த காலகட்டத்திலேயே. இந்த மாதிரி இந்த 2 படத்தையும் நடிச்சு முடிச்சு நேஷனல் அவார்ட்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல ஓகே இனிமேல் படங்கள்லாம் நடிக்க வேணாம், நீ உன் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்ற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு இவர் ஒரு லாயர் ஆயிட்டாரு, அதாவது அட்வொகேட் ஆயிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா ஹைகோர்ட்ல ஒரு சீனியர் லாயரா இருக்கிறாரா. அவரோட கெரியரை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இனிமேல் இவர் சினிமா துறைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருந்தாலும், அன்னைக்கு அவர் நடித்த ஒரே படம் இன்னி வரைக்கும் இல்லைங்க, இன்னும் எத்தனை வருஷம் வேணாலும் பேசப்படும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த அருமெல்லாம் 90s கிட்ஸுக்கு தான் தெரியும். இப்போ இரண்டாவதா சொல்ல போற இன்னொரு நடிகரின் பெயர் தான் சூரிய கிரண் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவரை சிம்பிளா நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, குட்டி ரஜினிங்க. எல்லா படத்துலயும் ரஜினி அவர்களோட சின்ன வயசு வேஷம் போடுறது இவரா தான் இருக்கும் மேக்சிமம். அது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்ன மை டியர் குட்டிச்சாத்தான் படத்துலயும் இவரும் ஒரு சின்ன கிட்டா பண்ணிருப்பாரு. சூரிய கிரண் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ், மலையாளம், தெலுங்கு இந்த 3 லாங்குவேஜ்லயும் சைல்டு ஆர்டிஸ்டாவே 200 படங்கள் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் பெருசா எந்த படத்துலயும் நடிக்கிறதுக்கு பதிலாக இவர் என்ன பண்ணிருக்காரு, தெலுங்குல 2003 வருஷம் நாகார்ஜுனா அவர்களோட ப்ரொடக்ஷன்ல சத்தியம் அப்படின்ற மாதிரி ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அந்த படமும் ஒரு நல்ல படமா அமைஞ்சது. இதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்கள் பண்ணலாம் அப்படின்னும் போது அவருக்கான வாய்ப்புகள் பெருசா கிடைக்கல. இதுக்கப்புறம் தான் தெலுங்கு பிக் பாஸ் 4ல பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபேமுக்கு வந்தாரு மனுஷன். இது மட்டும் இல்லாம இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இவரோட தங்கச்சியான சுஜிதா அவர்களும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து
இன்னைக்கு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்ல வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்படின்ற ஒரு சீரியல் பார்த்திருப்போம்ல, அந்த சீரியல்ல வந்து லீடான ஆக்ட்ரஸே வந்து இவரோட தங்கச்சியான சுஜிதா அவர்கள் தான். சின்ன வயசுல பூவி வாசலிலே போன்ற படங்கள்ல சைல்டு ஆர்டிஸ்டா அவங்களும் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சூரியகிரண் அவர்களோட மனைவி தான் நடிகை கல்யாணி அவர்கள். அதாவது சமுத்திரம் படத்துல வந்து சரத்குமார் அவர்களுக்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்கல்ல. சோ இவங்களை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில காரணத்தினால ஒரு சில காலத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சூரியகிரண் அவர்கள் அவருக்கு கொஞ்சம் குடிப்பழக்கமும் இருந்தனால கொஞ்சம் ஜாண்டிஸ்ல அஃபெக்ட் ஆகி இந்த வருடம் மார்ச் 2024 வருஷம் 11ஆம் தேதி இவர் ஜாண்டிஸால இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவரோட 49வது வயசுல சூரியகிரண் அவர்கள் காலமாயிட்டார் அப்படின்றதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் நண்பர்களே. மூன்றாவதா நடிகர் சிட்டி பாபு அவர்கள். அதாவது சினிமால இவரை வந்து எப்படி கூடுவாங்க பாத்தீங்கன்னா தவக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப பாப்புலரான ஒரு மனுஷங்க. ஆனா சினிமாவுல இவர் எப்படி வந்தார் அப்படின்றது தான் ஒரு சுவாரஸ்யமான மேட்ரு. ஏன்னா இவரோட அப்பா வந்து விஜயகுமார் அப்படின்றவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்டா சினிமால. அப்ப வந்து ஒரு சில படங்களுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா கொடுக்கும்போது பாக்யராஜ் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு படம் பொய் சாட்சி அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க அப்பா வந்து நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த படத்துக்கு கொடுத்துருக்காரு. அப்போ அருணாச்சலா ஸ்டுடியோஸ்ல வந்து அந்த படத்தோட படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது தவகலையும் கூட கூட்டுன்னு அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. தவகலையை பார்த்த உடனே பாக்யராஜ் அவர்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்துதான், இந்த பையன் பாக்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கானே, நம்மளோட அடுத்த படத்துல யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி பாக்யராஜ் அவர்கள் அடுத்ததா நடித்த முந்தானை முடிச்சு படத்துல அந்த 3 பசங்கள்ல ஒரு பையனா வந்து இவரை சேர்த்துக்கிட்டாரு. இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தவக்கலை அவர்களோட பாப்புலாரிட்டி வந்து இமயத்தையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா எங்க போனாலும் தவக்கலை அவர்களுக்கு ஒரே ரசிகர்களாம் சூழ்ந்துப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம தமிழையும் தாண்டி தெலுங்குல நடிச்சிருக்காரு. நல்ல மனுஷன் நடிச்சு பெருசா வளர்ந்து வந்து கோடம்பாக்கத்துல வீடெல்லாம் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல எல்லா நடிகர்களுக்கும் வர அந்த ஒரு வியாதி தான். என்ன வியாதினா தயாரிப்பாளர் அப்படின்ற ஒரு வியாதி. இவரும் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா நிறைய கடன் உடனே வாங்கி ஒரு படத்தை எடுத்திருக்காரு, தயாரிச்சிருக்காரு. அந்த படம் சரியா போகாதனால இருக்கிற வீடெல்லாம் வித்துட்டு பணத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுற நிலைமை ஒன்று வந்திருக்குது. அதுக்கப்புறம் படத்துலயும் வாய்ப்பு நடிக்கிறதுக்கு பெருசா இல்ல, சரின்னு சொல்லிட்டு சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி சீரியல்ல நடிக்கும் போது தமிழ்ல அப்போ அதாவது 90s கிட்ஸுக்கெல்லாம் தெரிந்த இந்த மாயா மச்சிந்திரான்னு ஒரு சீரியல், அதுல பூதமாலாம் நடிச்சிருப்பாரு. அப்படியே கொஞ்ச நாள் காலத்தை ஓட்டினவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 2017 வருஷம் இறந்துட்டார் அப்படின்றது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமே. நான்காவதா சொல்ல போறது யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் மர்ம தேசம் விடாது கருப்பு அப்படின்ற ஒரு சீரியல் அப்ப பாத்துருப்போம் இல்லைங்களா, பயங்கரமா இருக்குங்க பாக்குறதுக்கே. நான்லாம் சின்ன பையனா இருக்கும் போது ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு கடகடன் வீட்டில் போய் உட்காந்துப்பேன். வெள்ளிக்கிழமை என்னமே போடுவாங்க, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இன்னைக்கு என்னங்க கிராபிக்ஸை வச்சு ஓட்டுறானுங்க, அன்னைக்கு வந்து பயங்கரமா பயமுறுத்தின சீரியல் இந்த மர்ம தேசம் விடாது கருப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியல்ல லோகேஷ் ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான். அந்த பையனோட ஃபேஸ் வந்து இன்னி வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ், அந்த சீரியலும் ஃபேமஸ், அந்த பையனும் ஃபேமஸ். அதுக்கப்புறம் அந்த சீரியலுக்கு அப்புறம் அந்த பையனை வந்து நம்ம பெருசா எங்கேயுமே பார்க்கல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு கூட தெரியல. அவரை பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு சில திடுக்குடும் தகவல்கள் எனக்கு கிடைச்சது. இந்த சீரியல்ல நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு பெருசா எந்த சீரியல்லையும் வாய்ப்பு இல்ல. படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இயக்குனர் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்காரு. அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு இயக்குனர் ஆகிறதுக்கு என்னென்ன வேலை பண்ணணுமோ பார்த்து ஒரு காலகட்டத்தில் இயக்குனர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு எப்படி அவர் கையை விட்டு போச்சு அப்படின்றது பல பேருக்கு தெரியாம தான் இருக்கு. இருந்தாலும் அவரு ஒரு சோகமான விஷயமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட 34வது வயசுல சூசைட் பண்ணி இறந்துட்டாரு. இவரு என்னங்க சொல்றீங்க, சூசைட் பண்ணிட்டாரா? ஏன், எதனால, என்ன பின்னணி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் அந்த விஷயத்தையும். அதாவது இவர் வந்து ரீசெண்டா கல்யாணம் பண்ணிருக்காருங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கும் அவரோட மனைவிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதன் காரணமாக என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவரு விஷம் குடிச்சிருக்காரு. விஷம் குடிச்சிட்டு மனுஷன் என்ன பண்ணிருக்காருன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் உட்கார்ந்துட்டு இருந்தவர் அன்கான்சியஸா அங்கேயே மயங்கி விழுந்திருக்காரு. அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு இவர் அட்மிட் பண்ணிருக்காங்க கீழ்பாக்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு. அப்புறம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுதான் இவர் சூசைட் பண்ணிட்டாருன்னு. இதுக்கு பின்னணியில இருக்கிற காரணம் அவரோட மென்டல் டிஸ்ட்ரெஸும் அவருக்கு இருந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ன்றாங்க. அதாவது என்னதான் ஃபேமிலி ப்ராப்ளமோ இல்ல கெரியர்ல ப்ராப்ளமோ இருந்தாலும் நம்மள அமிக்கி உள்ள தள்ளுறது அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் தான். சமீப காலத்துல எல்லா யூத்துக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு விஷயம் வந்துருச்சுங்க. அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டி 80 வயசு ஆகும்போது கூட ஸ்ட்ரெஸ்ல இருக்க மாட்டாங்க. இனி 20 வயசு பசங்களாம் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோக்கள் வந்து யூடியூப்ல ஏகப்பட்டது இருக்குது. அந்த மாதிரி உருப்படியான வீடியோக்களை பார்த்து ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்றதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த இளம் தலைமுறைகள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால சூசைடை நோக்கி போகக்கூடாது அப்படின்றது தான் நம்மளோட விருப்பமே. இப்ப 5ஆவதா சொல்ல போற இன்னொரு மாஸ்டர் நடிகர். மாஸ்டர் நடிகர்னா நான் மாஸ்டர் படத்தில் நடிச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அவரோட பேர் வந்து பிரபாகரன். கிட்டத்தட்ட ஒரு 70s 80sல ஒரு கோலோச்ச ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவர் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர்கள் யார், அது எம்ஜிஆர், சிவாஜி, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் எல்லாம் கிடையாது, ஜெய்சங்கர், இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் கூட எல்லாம் நடிச்ச ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அவரோட லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் ரொம்ப பெருமையான ஒரு மேட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால மட்டும் சைல்டு ஆர்டிஸ்டா 155 படங்கள் நடிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாம தூர்தர்ஷன்லயே 60 ப்ரோக்ராம் பண்ணிருக்காரு.
தெலுங்குல மட்டும் 30 படங்கள் சைல்டு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம இவரையே லீடா வச்சு அந்த காலகட்டத்தில் நடந்த படங்கள்லாம் இருக்குது. நிறைய படங்கள் நம்ம வந்து லிஸ்ட் எடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ இந்த பிரபாகரனை கண்டிப்பா இன்னைக்கு ஒரு சில சேனல்ல வந்து நீங்க படம் போடும்போது பார்க்கலாம். உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும், இந்த வீடியோ பார்க்குற ஒரு 90s 80s கிட்ஸோட அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பா இவர் வந்து தெரியும். இவர் வந்து சைல்டு ஆர்டிஸ்டா இருந்ததுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவருக்கு சினிமால பெருசா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்தில் எப்படி நம்மள வந்து நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு திறமை இவருக்கு இருக்குது. அதனாலதான் இவர் வந்து சைல்டு ஆர்டிஸ்டுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் இவருக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு இவரு அந்த காலகட்டத்தில் பெரிய லெவல்ல போயிட்டு இருந்த தூர்தர்ஷன் அப்படின்ற ஒரு சேனல்ல சீரியல் ஆர்டிஸ்டா மாறினாரு, நாடக நடிகரா மாறினாரு. அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டி நகர் நார்த் உஸ்மான் ரோட்ல ஸ்வஸ்திக் டிஜிட்டல் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பெரிய ஜெராக்ஸ் நிறுவனத்தையும் நடத்திட்டு இருக்காரு. அதனால மாஸ்டர் பிரபாகரன் அவர்களுக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட அவர் வந்து பினான்சியலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருங்க. அதுக்கு காரணம் சினிமால என்னதான் இருந்தாலும் லைஃப் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சினிமா தான் லைஃப்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அந்த லைஃப் நம்மளுக்கு திருப்பி கொடுத்தாதான் அந்த லைஃப், இல்லைன்னா அது நைஃப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால சினிமான்றது உங்களோட பேஷனா இருந்தாலும் வருமானத்துக்கும் சோத்துக்கும் துட்டுக்கும் ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணும்ல, அதுக்கான வேலைகளையும் நீங்க தனியா பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் மாஸ்டர் பிரபாகரன் அவர்கள். 6வதா சொல்ல போற சைல்டு ஆர்டிஸ்ட் நிவேதிதா விஜயன் அப்படின்றவங்க. இவங்கள ஒரே ஒரு தமிழ் படம் ஒண்ணுதான், அதுவும் அழகிய தமிழ் மகன் அப்படின்ற ஒரு படத்துல விஜய் கூட ஒரு சின்ன சைல்டு ஆர்டிஸ்டா பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் எங்கப்பா போச்சு இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் தேடணும் கடையில. ஆனா இப்போ ஒரு சில மேட்டர்கள் வந்து நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு இந்த ஏடிஎம் தான் முதல் படம் கிடையாதுங்க. அதுக்கு முன்னாடியே மலையாளத்தில் ஒரு 2 படம் பண்ணியிருக்கு. 2006 வருஷம் பலுங்கு அப்படின்ற ஒரு படம், அது வந்து மம்முட்டி அவர்களோட மலையாள படமா. இதுக்கப்புறம் கனா கண்மாலி அப்படின்ற மாதிரி ஒரு படம் நடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஏடிஎம் படத்துக்கு வந்திருக்காங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்ச உடனே நடிச்சு முடிச்ச உடனே படிப்புல முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வீட்டுல சொன்னனால ஏடிஎம்மோட ஓடி போயிட்டாங்க இந்த அம்மணி. இதுக்கப்புறமா ஸ்கூல் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம், காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். சினிமால மறுபடியும் அடி எடுத்து வைக்கும் வாய்ப்புகள் இல்லை. ஆனா பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது ஃபியூச்சர்ல தான் தெரியும், இப்போ நம்மளுக்கு தெரியாது. இப்போ அடுத்ததா 7வதா சொல்ல போற இன்னொரு லெஜண்ட் மாஸ்டர் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஜா ஷெரீப் அப்படின்னுவாங்க. அதாவது கண்டிப்பா இதை பார்க்குற ஒரு 35 வயசு இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பா இவர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இவர் இல்லாத பாக்கியராஜ் படங்களே கிடையாது, இவர் இல்லாத விசு படங்களே கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேர் இயக்கக்கூடிய படங்கள்ல ஏதாவது ஒரு ரோல் பண்ணிடுவாரு. உதாரணத்துக்கு 80ஸ்ல ரொம்ப பாப்புலரான ஒரு கிட்டுங்க இவரு. அதான் படங்கள் பேரெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல நான். பாக்கியராஜ் படம், விசு படம். ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கும் அந்த காலகட்டத்தில் டீனேஜ் யங்ஸ்டரா மாறினார் பாத்தீங்களா. அப்போ ஒரு சில தவறான பழக்கத்துல ஈடுபட்டு இவரோட சினிமா பயணம் வந்து அங்கேயே ஷட்டர் போட்டு மூடியாச்சு. இதுக்கப்புறம் ஓகே, அந்த தவறுல இருந்து வெளில மீண்டு வந்தவர் ஓகே சினிமால நடிகை தான் வாய்ப்பு இல்ல, சினிமா தொடர்பான ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு பொழைச்சுப்போன்னு சொல்லி ஸ்டார் நைட் ஆர்கனைசரா மாதிரி மலேசியா, துபாய், கனடா, யூஎஸ்ஏன்னு நிறைய ஸ்டார் நைட் ஷோ எல்லாம் பண்ணி இன்னைக்கு ஓரளவு பாப்புலரா இருக்கிறாரு. 8வதா சொல்ல போற இன்னொரு சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து பாளையத்தம்மன் படத்துல நடித்த அந்த குழந்தை நட்சத்திரமான அக்ஷயா ஜெயராம் அவர்கள். அவங்கள வந்து பாளையத்தம்மன் படத்துல யாரை மறந்தாலும் மறக்கலாம், இந்த பொண்ணை மறக்கவே முடியாது. ஏன்னா பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் அல்டிமேட்டா இருக்கும். அந்த காலத்தில் பார்க்கும்போது அந்த பொண்ணே நம்ம அம்மா நினைச்சதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும். இந்த படத்தை தொடர்ந்து இந்த சைல்டு ஆர்டிஸ்ட் அக்ஷயா அவர்களும் எந்த படத்துலையும் பெருசா நடிக்கல. என்ன பண்ணாங்கன்னு விசாரிச்சு பண்ணி பார்த்தா தான் தெரியுது. விசாரிச்சு பண்ணியா, சர்ச் பண்ணியா, விசாரிச்சு பார்த்தா தான் தெரியுது. இந்த பொண்ணு வந்து வெங்கடேஸ்வரா அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டு இப்போ ஐடி கம்பெனில ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களாம். பாவம், இன்ஸ்டாகிராம் உள்ள வராத வரைக்கும் இவங்களை வந்து தப்பிச்சிருவாங்க. அதுல ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களையும் பட வாய்ப்பு தரன்னு கூட்டின்னு வந்து சீரழிச்சு போடுவானுங்க. அதனால நீங்க ஐடி கம்பெனிலே வேலை செஞ்சு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுங்க. இந்த பக்கம் வந்துடாதீங்க. 9வதா சொல்ல போற இன்னொரு மாஸ்டர் நடிகர் சைல்டு ஆர்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அதாவது ஜிவி அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னம் அவர்களோட அண்ணன் இருந்தார் பாத்தீங்களா, ஒரு பெரிய ஃபேமஸ் ப்ரொடியூசர், அவரோட பையன் தான் இவரு. ஆனா இவரும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு கிட்டுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப இவரோட கெரியர் கிராஃபை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதாவது இவர் வந்து ஆரம்பத்தில் அஞ்சலி அப்படின்ற ஒரு படத்துல தான் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் அறிமுகமாகி அந்த காலகட்டத்தில் வந்து மே மாதம், அதுக்கப்புறம் ஆசை, தளபதி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தொடர்ந்து நடிச்சுட்டு வந்தவர் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு நடிகரதே விட்டுட்டாரு. என்னன்னு பார்த்தா லைலால போய் நான் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி படிக்க போயிட்டாரு. அதை முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு பார்த்தா இல்ல நான் மாஸ்டர்ஸ் இன் எலக்ட்ரானிக் மீடியா படிக்க போறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில போய் ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஓகே ஏதாவது ஒரு வாரிசு நடிகரா வர போறாருன்னு பார்த்தா இல்ல நான் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிஸ்டால்ல போய் எம்ஏ படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி, எம்ஏ இன் பிலிமுங்க, அது படிக்க போறேன் அங்க கிளம்பி போயிட்டாராம். சரி இதெல்லாம் படிச்சிட்டீங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க, நான் கம்பேக் கொடுக்க போறீங்களான்னு கேட்டா கொடுக்குற மாதிரி கொடுத்தாரு ஒரு கம்பேக். அதுவும் என்ன படம்னு பார்த்தா கமல் அவர்கள் நடித்த உன்னை போல் ஒருவன் அப்படின்ற ஒரு படத்துல தான். ஆனா நடிக்கிறது கிடையாது. அந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ தான். ஆனா அந்த படத்தோட சவுண்ட் டிசைன் இன்ஜினியரே இவர் தானா. ஆட அம்புட்டு தானா, சும்மா வந்து ஒரு பெரிய மணிரத்னத்தோட சொந்தக்கார பையன் அப்படின்னு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, அந்த ஒரு படத்துல மட்டும் இவர் சவுண்ட் டிசைன் இன்ஜினியர் கிடையாது. மணிரத்னம் அவர்களோட பல படங்கள்ல இவர் தான். ஏன்னா மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ஓகே கண்மணி, அதுக்கப்புறம் செக்கச்சவந்த வானம்,
கமல் அவர்கள் நடிக்கவிருந்த மர்மயோகி, விஸ்வரூபம், இந்த படத்துல எல்லாம் இவர் தான் சவுண்ட் இன்ஜினியர். கமல் பெருமையா சொல்லிக்கிறாருல, விஸ்வரூபம் படத்துல தான் நான் ஆரோ 3D ஃபார்மேட் கொண்டு வந்தேன். அதுக்கு முக்கியமான காரணமே இவர் தான். இவ்வளவு ஏங்க, இப்போ ஸ்பைடர்னு ஒரு படம் வந்தது இல்ல, ஓடாத ஒரு படம், அந்த படத்துலயும் சவுண்ட் டிசைனர் இன்ஜினியர் இவர் தானா? அது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் படத்துலயும் சவுண்ட் இன்ஜினியர் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு ஏன், தக் லைஃப் படம் இப்போ போயிட்டு இருக்கு, இந்த படத்துலயும் சவுண்ட் டிசைன் இன்ஜினியர் இவர் தான். சோ இவ்வளவு விஷயங்கள் இவர் வந்து டெக்னிக்கலா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எதுக்கு கழுத நடிகை வரணும், இந்த வேலையை பார்த்துட்டு போனாலே ரொம்ப ஜாலியா இருக்கும் இல்லையா? 10வதா சொல்ல போற இன்னொரு சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து யுவினா பார்த்தவி அப்படின்றாங்க. இன்னும் இந்த வீடியோ ஃபுல்லா ரொம்ப சைல்டு ஆர்டிஸ்டாவே பேசிட்டு போயிட்டேன்ல, டாபிக் தான் வேற மாதிரி. இது இருந்தாலும் இவங்க எல்லாருமே நம்ம மறக்க கூடாத ஒரு கிட்ஸ் தான் இல்ல. சோ இவங்க வந்து யாரு, ஓகே விஷயத்துக்கு வர யுவினி பிரதிவியா, யுவினி பிரதிவை பத்தி சொல்லலாம். இவங்க வந்து நம்ம சின்னதாக சீரியலில் பார்த்தோம், அப்புறம் சமையல் ஷோவில் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு சில படங்களில் சைல்டு ஆர்டிஸ்டாக பார்த்தோம், வீரம் படத்தில் கூட பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடிச்சிட்டு தான் இருக்குது அந்த பொண்ணு. ஆனால் மூஞ்சி மறந்து போயிருக்கும். சமீபத்தில் அந்த சைரன் படத்தில் கூட ஜெயம் ரவிக்கு பொண்ணா வந்தது, வளர்ந்து போச்சுப்பா பொண்ணு. இன்னும் ஒரு ஆண்டுகள்ல அந்த பொண்ணு வந்து ஹீரோயினா கூட டெபியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது, நிறையவே இருக்குது. கரெக்டாக பார்த்த கொண்டு போய் பிடிச்சி நயன்தாரா த்ரிஷா மாதிரி மேலே வளர்ந்தா சரிதான். ஓகே, இந்த பொண்ணு மட்டும் தான் சைல்டு ஆர்டிஸ்டா இருந்து இன்னி வரைக்கும் தமிழ் சினிமால சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்குது, மற்ற கிட்டு மாதிரி டைவர்ட் ஆகாம அப்படின்னு நான் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. இன்னும் இந்த லிஸ்ட்ல வந்து நிறைய நடிகர்கள் நான் மறந்து போன பல நடிகர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல நம்ம சூப்பரா பேசுவோம், என்னன்னு ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.